இப்போ நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறப்போ நான் எல்இடி ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன், அதுக்கு எல்சிடி போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எல்சிடி போடலாம், போட்டாலும் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாக வரும் எல்இடியை பொறுத்த வரைக்கும். எல்இடி ஒரிஜினல்னால் உங்களுக்கு 4500 இதுனா இது அதோட கொஞ்சம் கம்மியாக தான் வரும் உங்களுக்கு. இப்போ இது வந்து சாம்சங்கோட எல்இடி டிஸ்பிளே தான். ஸோ இது எல்இடி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும் பாருங்களேன், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். பட் எல்சிடி வந்து இது வேறு மாடலோடது, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வித்து வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து லேயராக வரும். இப்போ அந்த எல்சிடி டிஸ்பிளே பிடிச்சோன்னா இதில் உங்களுக்கு லேயராக வரும். இப்போ பாருங்கள், காட்டுறேன். இந்த மாதிரி லேயராக வச்சுருப்பாங்க உங்களுக்கு, நிறைய லேயர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ எல்இடியில் அந்த மாதிரி வராது உங்களுக்கு. ஸோ கிளாஸியாக தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸாக தான் இருக்கும். உள்ளே பிரிக்கவும் முடியாது உங்களுக்கு, எதுவுமே பண்ண முடியாது, கிளாஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டிஸ்பிளே மாற்றுறப்போ எல்இடிலேருந்து நீங்கள் எல்சிடி போகிறப்போ என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அப்படின்னா, இப்போ நான் எல்சிடி மாற்றிருக்கேன், எல்இடி டிஸ்பிளேக்கு நான் எல்சிடி மாற்றுறேன்னா டிஸ்பிளே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ஒரு வேளை இது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் மாடல் அப்படின்னா உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒர்க் ஆகாது. ரெண்டாவது வந்து கொஞ்சம் டிஸ்பிளேவோட அந்த ஃப்ரேமில் உட்கார வைக்கிறதோட கொஞ்சம் பெருசாக தூக்கி தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது டிஸ்பிளேவும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நான் ஃபோன் பேசிகிட்டே இருப்பேன், இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஹீட் ஆகுது, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது, ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்இடி டிஸ்பிளே ஆனால் உங்களுக்கு லைட்டிங் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் கவர் ஆகும். பட் வந்து எல்சிடியில் வந்து அந்த மாதிரி கவர் ஆகாது உங்களுக்கு. எல்சிடியில் லைட்டிங் வந்து என்னென்னா உங்களுக்கு எரிஞ்சிட்டே இருக்கனால கீழே தான் இந்த மாதிரி லைட்டிங் வரும் உங்களுக்கு. காட்டுற பார்த்தீங்களா, இதுதான் எல்இடி லைட்ஸு உங்களுக்கு, இந்த லைட்டிங் தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஹீட் ஆகிறனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஹீட் ஆகிற மாதிரி தெரியும், ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதனாலலாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி வந்து ஹீட் ஆகிறனால நம்ம ஒரிஜினல் டிஸ்பிளே எல்இடி தான் போடுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ஹைரண்ட் மாடல் யூஸ் பண்ணுறீங்க, நான் வந்து எல்இடி என்னால் போட முடியலன்னா நீங்கள் எல்சிடி போயிருங்க. அடுத்து வந்து சைனா டிஸ்பிளேவும் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் சைனா டிஸ்பிளே எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்ல முடியாது. உங்களுக்கு எப்போனாலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு நாள் இப்போ நீங்கள் டிஸ்பிளே மாற்றி சேஞ்ச் பண்ணிட்டு போவீங்க, திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் டிஸ்பிளே வராது, இல்லைனா டிஸ்பிளே கோடாக வரும். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்று போட்டிங்கன்னா ஒன்று ஒரிஜினலில் எல்இடி போடுங்க, இல்லைனா எல்சிடி கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஃபோனில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா எதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அது டவுட் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.